இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு கிறிஸ்மஸ் கேரல் மியூசிக் பிளேயர். இதில் 15 கிறிஸ்மஸ் கேரல் சாங்ஸோட மியூசிக்கை வந்து கீபோர்ட் ப்ளே பண்ணி ரெக்கார்ட் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. கிறிஸ்மஸ் கேரல் போகிறவங்க கீபோர்ட், கிட்டார் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி மியூசிக் ப்ளே பண்ணி இந்த மாதிரி சாங்ஸ் பாடுவாங்க, கேரல் சாங்ஸ் பாடுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கொண்டு போக முடியாது. அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேயரை வந்து நம்ம கையில் கொண்டு போனால் போதும், அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம எப்படி ப்ளே பண்ணுறோமோ அது மாதிரி இது வந்து மியூசிக் ப்ளே பண்ணும். இதில் வந்து இந்த ரிமோட் கீபேட் வந்து அதிலே அட்டாச் ஆகி வருது. ஸோ அதனால நமக்கு ஈஸியாக சாங் வந்து ஒவ்வொரு சாங்காக செலக்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 15 சாங்ஸ் வந்து இதில் இருக்குது. 15 சாங்கோட மியூசிக் வந்து இதில் இருக்குது. ஸோ எந்த சாங் வந்து நமக்கு வேணும், இப்போ நம்ம போன உடனே எந்த சாங் ப்ளே பண்ணுறோம் அந்த சாங்கோட நம்பரை வந்து நம்ம இதில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஆள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து உடனே வந்து அந்த மியூசிக் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம தேவைன்னா எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணமோ அந்த இடத்துல வந்து இந்த பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா பாஸ் ஆகிடும், அப்படி ஸ்டாப் ஆகிடும். திருப்பி நமக்கு அடுத்த பாட்டுன்னா அந்த பாட்டை நம்ம செலக்ட் பண்ணிடலாம். இப்போ மற்றபடி இந்த மாதிரி பிளேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்னு சொல்லி அடுத்த பாட்டுக்கு நம்ம போகணும். இது அப்படி இல்லை, எந்த பாட்டு வேணுமோ 15 பாட்டுலையும் 1, 2, 3 அந்த மாதிரி நம்ம எந்த பாட்டு வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் இல்லாமலே இதை வந்து போர்ட்டபுளாக இந்த மாதிரி நம்ம கொண்டு போய்க்கலாம். அழகான ஹேண்டில் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி போர்ட்டபுளாக கொண்டு போய்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு பிடிச்சோன்னா இந்த ஃபிங்கர் வந்து கரெக்டாக அந்த கீபேடில் நமக்கு வரும். இதில் உள்ளே வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இது வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல சவுண்டாக இருக்கும். ஒரு கீபோர்டு நம்ம போட்டு ப்ளே பண்ணும்போது எவ்வளோ சவுண்ட் வருதோ அந்த அளவுக்கு இதில் சவுண்ட் வரும். இது சார்ஜிங் பின். இதில் பேக் சைடு வந்து சார்ஜிங் பின் இருக்குது. நம்ம இதை யூஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி ஒரு அடாப்டர் இருக்கும். இந்த அடாப்டரில் வந்து இந்த மாதிரி 2 பின் இருக்கும். ஒன்று ரெட்டு, ஒன்று பிளாக். ரெட்லையும் பிளாக்கை வந்து பிளாக்லையும் போட்டோன்னா இது வந்து சார்ஜ் ஆகும். நம்ம ஒரு வீட்டுக்கு போன உடனே 1வது சாங் வேணும்னா 1 ப்ரெஸ் பண்ணுறேன், இங்கே வந்து 1 வந்துட்டு. இப்போ நான் பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் 12வது பாட்டு போடுறேன். நான் வந்து வீட்டில் வந்து 12வது பாட்டு போடுறேன்னா 12வது பாட்டு போடுறேன். 12 செட் ஆகிட்டு நமக்கு பாட்டு போதும். இல்லைன்னா இது 2 கவி பாடும், அப்படி ஸ்டாப் ஆகிடும். போதும்னா ப்ளே பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம், இந்த ப்ளூ கலர் பட்டன். ஓகே, இப்போ இதில் லாஸ்ட் சாங் பார்த்தீங்கன்னா மேரி கிறிஸ்மஸ், வி விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ் சாங். இதுதான் நம்ம வந்து எல்லா வீட்லையும் பாடக்கூடிய பாட்டு. ஸோ அந்த பாட்டை நம்ம பாய்க்கணும்னா 15 ஓகே. இதில் வால்யூம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தான் வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை இன்னும் சவுண்ட் வேணும்னா இன்னும் 2 பாக்ஸ் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். நல்ல பாக்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் சவுண்ட் நிறைய வரும். இந்த சவுண்டே போதும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இது சார்ஜ் போட்டு காமிக்கிறேன். இது ரெட் கலரில் இருந்ததுன்னா இந்த பிளேயர் வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ சார்ஜிங்கில் இருக்கும்போது நம்ம ப்ளே பண்ணோம்னா ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ பாஸில் இருக்குது, நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். இதை கொஞ்ச நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதை ஒரு 3 ஹவர்ஸ் யூஸ் பண்ண பிறகு நம்ம வந்து இது மாதிரி இந்த அடாப்டரை பவரில் போட்டு இந்த இதில் போட்டுட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இந்த ரெட் கலர் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். இது வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இது வந்து கிறிஸ்மஸ் கேரலுக்கு மட்டும் இல்லை, நிறைய நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்கு வந்து சாங் ப்ராக்டிஸ் பண்ணணும் அல்லது வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து பென் டிரைவில் நம்ம சாங் எடுத்துகிட்டு நீங்கள் இதில் போட்டுக்கலாம். போட்டு இதே மாதிரி நீங்கள் என்ன சாங் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணிக்கலாம். சின்ன ப்ரேயர் மீட்டிங் அந்த மாதிரி நடக்கலாம், அதுக்கு பாட்டு போடணும்னா கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே கையில் தூக்கிட்டு போகலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத நேரம் இந்த சுவிட்சை வந்து ஆஃபில் வச்சுருங்க. ஆஃபில் இருக்கும்போதும் நம்ம சார்ஜ் போட்டிருந்தீங்கன்னா இந்த லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். ரெட் கலர் லைட் எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா நமக்கு இது சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இந்த பிளேயர் வந்து என்கிட்ட ஒரு பாஸ்டர் வந்து கேட்டதுனால தான் நான் அந்த பிளேயர் ரெடி பண்ணேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் சர்ச்சஸ்க்கு வந்து இதை ஃப்ரீயாக கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த பிளேயர் வேணும்னா நீங்கள் உங்கள் சர்ச் வழியாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இது 100% வந்து இது ஃப்ரீ. இந்த பிளேயர், இந்த அடாப்டர், இந்த சாங் பேப்பர், இதில் பார்த்தீங்கன்னா 15 சாங் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ பாட்டுத்தாள் வேணும்னு சொன்னீங்கன்னா வந்து ஃப்ரீயாக தந்துடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப் குரூப் இந்த மாதிரிப்பட்ட இதில் வந்து ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ஸோ இது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.